கவி பேரரசு அவர்கள் தொகுத்த இந்த கலைஞர் 100 என்ற நாரில், கலைஞர் 100 என்கிற இந்த நாரில் கவிதை 100 என்ற வண்ண மலர்களால் தொடுத்து தன் தமிழ் ஆசானுக்கு சுட்டி எக்காலமிட்டு இங்கே மகிழ்ந்திருக்கிறார்கள். தமிழ் ஆசானுக்கு இந்த 100 கலரான இந்த மலர்களை சூட்டி இன்றைக்கு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் இவர் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு. எப்பொழுதும் இவர் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு. காரணம், சிறிய வயதில் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுகிற பொழுது நிலா நிலா வா, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா என்று குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவார்கள். ஒரு கற்பனையாக நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா என்று குழந்தைகளுக்கு நிலாவுக்கு கட்டி சாதம் ஊட்டுவார்கள். அதுவே பாரதிதாசன் நிலாவை ஒப்பிடுகிற பொழுது அவர் எழுதினார், வெண்ணிலாவும் வானும் போல வீரனும் கூர் வாழும் போல என்று குறிப்பிட்டார்கள். வெண்ணிலாவும் வானும் எப்படி பிரிக்க முடியாததை போல வீரத்தை சொல்லுகிற பொழுது வீரனும் கூர் வாழும் போல என்று வெண்ணிலாவை ஒப்பிட்டு அப்படி அவர் தன்னுடைய அந்த கவிதையை அல்லது பாடலை அப்படித்தான் தொடக்கி இருந்தார்கள். இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த கவிஞர் என்ன பாடினார் என்று சொன்னால், ஒரு பல்லவியில் அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் என் ராசாவுக்கா என்று ஆரம்பித்தார்கள். அந்த பல்லவி அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் என் ராசாவுக்காக என்று ஒரு பெண் ஒரு காதலி பாடுவதாக அந்த பல்லவி ஆரம்பித்தார்கள். அதற்கு ஆண் எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன் என்று அவர் எதிர்வினை பாடுகிற பொழுது அந்த பெண் மீண்டும் சொன்னாலாம், கண்ணமூடு கொஞ்சம் நான் காட்டுகிறேன். இதில் பாடல் பள்ளியில் வருகிற கூட நான் எண்ணி பார்க்கவில்லை. நிலா நிலா ஓடிவா என்ற காலத்தையும் அதற்கு பின்னால் 50 ஆண்டு காலம் கடந்திருக்கிற இந்த சமகாலத்தில் விஞ்ஞானம் எவ்வளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்த காதல் மூலமாக இந்த கவி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு காலத்தில் நிலாவிலே சென்று தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் நிலாவிலே கால் வைத்தேன் என்ற மாற்றங்கள் மாறி ஒரு நாளைக்கு நிலாவையே கையில் பிடித்துக் கொண்டு வருகிற காலமும் வருகிறது என்பதை விஞ்ஞான வளர்ச்சியைத்தான் இப்படி சொல்லுகிறார் என்று நான் ஒரு கணம் என்னுடைய கோணத்திலே நான் எண்ணி பார்க்கிறேன். நான் மீண்டும் சொன்னேன், இவர் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு என்று. ஏன்னா என்னுடைய செல்போன் கூட யாருக்காக வருகிறது சொன்னால் என்னுடைய தாயினுடைய படம் தான் அதில் இருக்கும். என்னை ஈன்றெடுத்த தாயினுடைய படம். என் தாயின் பெயர் சரஸ்வதி. அந்த படம் தான் நான் செல்போனில் கூட வைத்திருப்பேன். ஏன்னா தாய்க்கு நிகரான ஒரு உறவே கிடையாது. தாய்க்கு நிகரான ஒரு உறவு கிடையாது. எங்கே அவர் மீது எனக்கு காதல் பிறக்குது என்று சொன்னால், அவர் அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். அதை நான் படித்து பார்த்தேன். 1000 தான் கவி சொன்னேன், 1000 தான் கவி சொன்னேன், அழகாக நான் பொய் சொன்னேன். அவர் சொல்லுகிறார், கவிஞருக்கே சில நேரங்களில் மிகையாக சொல்வது, கற்பனையாக சொல்வதை அவர் எடுத்துக்கொண்டு நான் பொய் சொன்னேன் என்று கூட அதை தனக்கு பொறித்துக் கொள்கிறார்கள். 1000 தான் கவி சொன்னேன், அழகாக பொய் சொன்னேன், பெத்தவளே ஏன் பெருமை ஒம்பெருமை ஒத்தவரில் சொல்லலையே. ஒருவரா எல்லா பெருமையும் சொல்லியிருக்கிறேன், கவியா பாடி இருக்கிறேன், ஆனால் உன்னை பற்றி நான் பாட முடியல என்கிற ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அழகழகாய் பொய் சொன்னேன், பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரியில் நான் சொல்லலையே, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் என்னை சுமந்தலையே, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்தா ஆயிருச்சு, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்தா ஆயிருச்சு, எனக்குன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட உனக்கு வேற பிள்ளை, என் கூட பிறந்தவங்கலாம் உனக்கு உண்டு, உனக்குன்னு ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் யார் இருக்காமா என்று சொல்லுகிற இதம் நெஞ்சியே தொடுகிறது. நான் நீண்ட நாளைக்கு பின்னால் படித்த ஒரு கவிதை அது. ஆனால் தான் எப்பொழுதும் அவர் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு. தலைவரை சுற்றித்தான் தமிழ்நாடு அல்ல, தலைவரை சுற்றித்தான் இன்றைக்கு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் இறக்கவில்லை, மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறார். மறக்க முடியாத குரல், மறக்க முடியாத குரல், மறக்க முடியாத பெயர், மறக்க முடியாத அரசியல், மறக்க முடியாத ஆளுமை, மறக்க முடியாத கவிதைகள். இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதைகள் எல்லாம் மறக்க முடியாத கவிதைகள். மறக்க முடியாத தலைவர் அவரே முத்தமிழறிஞர், என் தலைவர் கலைஞர் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.